வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி. 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பது ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறது மீட்புக் குழுவினரிடம். மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 பேரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? முண்டக்கை மற்றும் சூரல்மலை, இந்த சூரல்மலையில ஏற்பட்ட நிலச்சரிவுல இதுவரை 318 பேர் இறந்திருக்காங்க. 298 பேர் காணவில்லை அப்படின்னு சொல்லி புகார் சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்த நிலச்சரிவு ஆகி 4 நாட்கள்ல நிலத்தில் புதையுண்டவர்கள் எல்லாமே இன்னும் உயிருடன் யாரையும் மீட்க முடியாது என்ற நிலையில பாத்தீங்கன்னா, முண்டக்கைக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டருக்கு மேல ஒரு வீட்டுல புதைந்திருந்த ஒரு 4 பேரை, 2 பெண்கள் 2 ஆண்கள், அவங்கள ராணுவத்தினர் மீட்டிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 72 மணி நேரம் அந்த சிறிய காற்று அவங்க அந்த அறைக்குள்ள வந்ததுனால அந்த காற்றை சுவாசிச்சு 72 மணி நேரம் உயிரோட இருந்திருக்காங்க. இவங்களை மீட்ட ராணுவம் இவங்களை உடனே ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. இந்த பகுதி பாத்தீங்கன்னா, இந்த முண்டக்கை பகுதி பாத்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா தலங்கள், அதாவது சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகள் நிறைய இருக்கு, ரெசார்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே இந்த பகுதியில ஆங்காங்கே இருக்கிறதுனால அந்த பகுதியில எல்லாத்துலயுமே யாரும் இருக்காங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராணுவமும் பேரிடர் மீட்பு குழுவும் இன்னையிலிருந்து, அதாவது இந்த பாலம் அமைக்கப்பட்ட பிறகு ஏராளமான வீரர்கள் அங்க போய் மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பல குழுக்களாக பிரிந்து இந்த பகுதியில தேடி வந்த நிலையில பாத்தீங்கன்னா, ராணுவம் பாத்தீங்கன்னா முண்டக்கைக்கு மேல இந்த உடலை, அதாவது இந்த 4 பேரை உயிரோட மீட்டிருக்காங்க. இது இந்த மக்கள்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் இன்னும் மண்ணுக்குள்ள எத்தனை பேர் புதைந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கு. இதற்கான மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.